நீங்க இல்லாம வாழ முடியாது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்கள் திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. உலகத்துக்கு வந்தார். இதோ என் சகோதர சகோதரிகளே, இயேசுவானவர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் பாவிகளாய் இருந்தால் நம்மளை கைவிட்டு விடுவாரு. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாய் இருக்க வேண்டும். நம்மளிடத்துல யாருக்கும் சொல்ல முடியாத அநேக பாவங்கள் இருக்கலாம், மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்கலாம். ஒருவேளை அது யாருக்கும் சொல்ல முடியாத நிலைமை நமக்கு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, அப்பா என்னுடைய பாவங்களை நீங்க மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்திங்க, நீங்க இந்த நேரத்தில் கூப்பிடும் போது இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அவர்களை கண்டு நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டிய கிருபைகளை தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ரெண்டு பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்படைக்கிறேன். சிறு பிள்ளைகள் அப்பா என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன என் தகப்பன் ரெண்டு பிள்ளைகளையும் உங்க கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, பிள்ளைகளை தாங்கிக் கொள்வீராக, ஆலோசனை கர்த்தராய் இருப்பீராக, கரம் பிடித்துக் கொள்வீராக ராஜா. படிப்பின் காரியங்கள் எல்லாம் கூடவே இருப்பீராக ராஜா. வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. இது ஒருவரே ஆம் என்றும் ஆமே என்றும் பலப்படுத்துங்கப்பா. இயேசுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தோடு கத்துரை கரட்டும். யாரெல்லாம் வியாதிக்காக ஜெபிச்சோமோ, பலவீனத்துக்காக ஜெபித்தோம், பலவீனங்களாம் மாறட்டும். அந்த ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசிரியப்பா. ஒவ்வொரு விசுவாச ஊழியர்கள் ஆண்டவரை செய்யும் போது கத்தர் ரெட்டிப்பான் நன்மையை தருமுடியாது ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்று நடத்துகிற மில்டன் போய் அவங்க குடும்பத்தை ஆசிரியங்க. அதுக்கு ஒவ்வொரு சகோதரிகளும் கத்தர் ஆசிரியத்தை தேவடைய நன்மையை இடைக்கட்டி பாதுகாத்துக்கோங்க. எம்மட்ட உதவி எபினே செய்து பாதுகாத்து பலப்படுத்துங்க. துதிக்கிறோம், போட்டுக்கிறோம், வழி நடத்துறோம் அப்பா. ஏசுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். அல்லேலூயா.